अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம். வியாசர் மேல கதைய எடுத்துன்னு போறார். அந்த கார்த்திகேய அர்ஜுனன் அவ ஃபேமிலி கதை, கைகேய வம்சத்தை பத்தின கதை. வாசவி சகிதா ஜாதா ஸ்ருத்வாமே வாக்கியமீதுசம் தாசேயி மாமுவாச்சேதம் புத்திரார்த்தே பிரசமாதுரா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு சொன்னா, முதலே அந்த இதுல சொன்னது பாருங்க, அந்த அம்பிகா அம்பாலிகா, அந்த இவர் அவர் பேர் என்ன, வியாசர் சத்தியவதி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா அம்பாலிகா 2 பேரையும் அம்பிகையை பார்க்க போறார். அவ என்ன பண்ணா, வாசவி சகிதா ஜாதா ஸ்ருத்வா மே வாக்கியம் ஈதிர்சம். அவ வாக்கியம் ஈதிர்சம், நான் சொன்ன வார்த்தையை கேட்டு சகிதா. தாசேயி தாசேயிங்கிறது தாசர்கள் அப்படின்னாக்கா அந்த மீன் பிடிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அவனுடைய மகளான சத்தியவதி. தாசேயி மாமுவாச்சேதம் புத்திரார்த்தே பிரசமாதுரா. அவ என்ன பார்த்து சொல்றா, அம்பாலிகா மதுர் தன்யா காசிராஜ சுதா சுத பாரியா விசித்திர வீரியஸ்ய விதவா சோக சயுதா சர்வலக்ஷண சம்பன்னா ரூப யௌவன சாலினி தஸ்யாம் ஜனய சங்கம் துவம் கிருத்வா புத்திரம் சுசம்மதம். இப்ப என்ன பண்றா, வேற வழி இல்லை, அம்பிகாவுக்கு இந்த மாதிரி வியாசர் பண்ணதுனால அந்த குழந்தை கண் இல்லாம பிறக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு குழந்தை வேணுமே, வம்சத்தை வளர்க்கறதுக்கும் ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் குழந்தை வேணுமேங்கிறதுனால அவ என்ன சொல்றான்னா, அம்பாலிகாங்கிற அம்பிகா அம்பாலிகான்னு 3 பேர். அதனால இந்த அம்பாலிகாங்கிற 2வது மாட்டுப்பொண்ணு, விசித்திரியோட 2வது பொண்டாட்டி சொல்றா. வதூஹு தன்யா காசிராஜ சுதா, அவளும் காசிராஜ சுதன். பாரியா விசித்திர வீரியஸ்ய விதவா சோக சம்யுதா, அதேதான். சர்வ லட்சண சம்பன்னா ரூப யௌவன சாலினி, எல்லா லட்சணங்களும் பொருந்தினவள். அதனால என்ன, தஸ்யாம் ஜனே சங்கம் துவம் கிருத்வா புத்திரம் சுசம்மதம். அவன்கிட்ட எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு குழந்தையை நீ உண்டு பண்ணுவாயாக. அதாவது ராஜாவா இருக்கணும், ஜனங்கள்லாம் ஏத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு குழந்தைய எல்லாருக்கும் அக்செப்டபிளா, அதாவது அரசனுக்கான எல்லா குவாலிட்டிஸும் பொருந்தினவனா ஒரு குழந்தைய உண்டு பண்ணு அப்படின்னு என்ன பண்றா சத்தியவதி சொல்றா. நாந்தோ ராஜாதிகாரி சியாத், அந்தஹா ராஜாதிகாரி சியாத். அந்தன் ராஜ்யத்தை பாத்துக்கிறோம்னா இருக்க முடியாது. தஸ்மாத் சுதம் மனோகரம், தஸ்மாத் புத்திரம் மனோகரம் உட்பாதைய ராஜபுத்திரியாம் வச்சனான்மவ மானத. அதனால ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியுடைய நான் சொல்றேன், என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியுடையதான ஒரு குழந்தைய அவள்கிட்ட உண்டு பண்ணு அப்படிங்கிறதாக சொன்னான். இத்திக்தோகம் ததா மாத்ரா ஸ்திதஸ்திர கஜாஹ்வயே. நான் இப்ப கஜாஹ்வயே, கஜம்ங்கிற பேருடைய ஊர்ல, அஸ்தினாபுரம் கஜம்ங்கிற பேர், கஜத்தை தனது பேரில் கொண்ட ஊர்ல இப்ப நான் இருந்துட்டு இருக்கேன். தாயினால சொல்லப்பட்ட நான் என்ன பண்ணுவேன், யாவத் ருத்துமதி ஜாதா காசிராஜ சுதாமுனே. ஸோ அவளுக்கு என்ன ஆகும்னாக்க, யாவத் ருத்துமதி ஜாதா காசிராஜ சுதா, அவ சொன்ன உடனே போக முடியாது இல்லையா, அவ அந்த டயத்துக்கு வரணுமே. அதனால அந்த டயத்துக்காக காத்துட்டு இருந்தேன். அது வரைக்கும் நான் அந்த ஊர்லயே தான் இருந்தேன் அப்படிங்கிறார். அதனால ஸ்திதஸ்திர கஜாக்குயே. ஏன் அந்த இப்ப நான் இருக்கேன்னு அர்த்தம் இல்லை, இப்ப என்னை கூப்பிட்டுட்டா இருக்கேன்னு அர்த்தம் இல்லை, சேர்றதுக்கான காலம் வர வரைக்கும் நாங்க இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏகாந்தே சயனாகாரே பிராப்தாசா மம சந்நிதவ். நான் இருக்கும்போது சயனாகாரே சா பிராப்தா, அவ வந்தா. அப்ப என்னாச்சு, லஜ்ஜமானா சுகேசாந்தா ஸ்வஸ்வஸ்ரு வச்சனாத்ததா. அவ தங்க மாமியார் சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸ்வஸ்ரு வச்சனாத், அதனாலதான் வர லஜ்ஜமானா அவளுக்கு. திருஷ்டுவா மாம் ஜட்டிலம் தாந்தம் தாபசம் ரசவர்ஜிதம் சா ஸ்வேதவதனா ஜாதா பாண்டுரா விமனாபிருஷம். அவளுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வர்ணிக்கிறார்.
அவள்லாம் தாங்க இஷ்டப்பட்டு வரல, மாமியார் சொன்னாலேன்னு ஒரு கம்பல்ஷன் தெரியல இல்லையா. அதனால லஜ்ஜமானா சுகேசாந்தா ஸ்வஸ்வஸ்ரு வச்சனா ஜாதா திருஷ்டுவா மாம், நான் எப்படி இருக்கேன்னா ஜட்டிலம் தாந்தம் தாபசம் ரசவர்ஜிதம். ஜட்டிலம், ஜட்டிலம்னாக்க ஜட்டையோட கூடினவன், தாபசம் தாந்தம் செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கேன், ரசவர்ஜிதம் யாருக்கும் எந்த இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தாதவனாக இருக்கேன். ரசவர்ஜிதம் எனக்கு பொறுத்த, அதாவது பீப்புள் வில் நாட் பி இன்ட்ரெஸ்ட், யாரோ ஒரு கிழவர் வயசானவர் அப்படின்னு அவ பாட்டுக்கும் பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாளே ஒழிய என்னை திரும்பி பார்க்கணும்னு அவளுக்கு தோணாது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன். அதனால என்ன ஆயிடுத்து, வேதவதனா ஜாதா, அவளுக்கு உள்ளூர ஒரு பயம், ஒரு என்ன சொல்றது, என்ன எப்படின்றது, வேதவதனா ஜாதா, உடம்பு முழுக்க அவளுக்கு வேத்து கொட்ட ஆரம்பிச்சுடுச்சு. பாண்டுரா, பாண்டுரான்னாக்க உடம்பு வெளுத்து போச்சு, வெளுத்து கொட்டுறது மட்டும் இல்ல, உடம்பெல்லாம் ஃபுல்லா வெளுத்து போயிடுச்சு அவளுக்கு பயத்துல. ரிஷம், அதோட விமனா, அவளுக்கு மனசு இல்ல. குபிதோகம் ததா திருஷ்டுவா காமினியும் நிசி சங்கதாம், என்ன இவ்வளவு கம்பல் பண்ணி வர சொல்லிட்டு நான் அவளை அந்த சூழ்நிலையில பார்த்த உடனே என்ன ஆகும், குபிதோகம் எனக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது. குபிதோகம் ததா திருஷ்டுவா, அவளை பார்த்து தாம் காமினி நிசி சங்கதாம், என்னோட சேர்றதுக்கு வந்திருக்கிற அவளை பார்த்த உடனே மிகுந்த கோபத்தை கொண்டுதான் தேபமானாம் ஸ்திதாம் பார்த்வே ஹியப்ரவம் தாமகம் ததருஷா, கோபத்தோட நான் அவளை பார்த்து இப்ப சொல்றேன். அதாவது என்னாகும், இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இருக்கணும். அந்த மென்டாலிட்டி இல்லை. அந்த மென்டாலிட்டி இல்லாதனால ஐ காட் ஆங்கிரி அப்படிங்கிற. திருஷ்டுவா மாம் எதி கர்வேண பாண்டுவர்ணா சமாவிர்த்தா, அதாவது என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க, இப்ப வியாசர் இதை பாக்குறது எப்படின்னா, இவளை பார்த்து பயம்ன்றது, இவரை பார்த்து பயம்ங்கிறது மட்டும் இல்லை, அதான் சொல்றது பாருங்க, அவர் ஃபீல் பண்றது எப்படி, உள்ளூர் அவர் நினைக்கிறது எப்படிங்கிறது. தான் ரொம்ப அழகா இருக்கும், தான் ராஜகுமாரி, தான் ஒரு பெரிய லெவல்ல இருக்கும், போய் போய் இந்த மாதிரி ஒரு ரிஷிக்கு தானே இது பண்ண சொல்லியிருக்காருங்கிற இது, அதான் கர்வேன அந்த அவளுடைய ஃபீலிங் இருக்கே, அவளுடைய ஃபீலிங் வந்து பயத்தினால மட்டும் இல்ல, ஒரு கர்வமும் அவளுக்கு இருக்கு, தன்னை பத்தின ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால அதான் சொல்ல திருஷ்டுவா மாம் எதி கர்வேன பாண்டுவர்ணா சமாவிருத்தா, நீ கர்வத்தினால, அதான் சொல்ற கர்வேன அத்தஸ்தே தனையா பாண்டூர் பவிஷ்யதி சுமத்தியமே, அதனால உனக்கு எப்படியும் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து பாண்டு வர்ணமா இருக்கும், அது பாண்டுவா, அதாவது உடம்பெல்லாம் வெளுத்து போய் அப்படிதான் இருக்கும். இத்யுக்த்வா நிசி தத்ரைவ ஸ்திதோ அம்பாலிகையா யுதஹா, அதனால அதை சொல்லிட்டு அவள் அங்கேயே அந்த ராத்திரி ஐ வாஸ் தேர். புக்துவாம் துவாம் நிசி நிர்யாதா ஸ்தானம் ஆபிச்சிய மாதரம், சோ அவள்கிட்ட சொல்லிட்டு புக்துவா தாம், அவளை வந்து என்ன பண்ணிருக்கேன், அவளுக்கு குழந்தைய கொடுத்துட்டு நிசி தத்ரைவ ஸ்திதா அம்பாலிகையா யுதஹா புக்துவா தாம் நிசி நிர்யாதா, ராத்திரியே கிளம்பிட்டேன். மாத்திரம் ஸ்தானம் ஆபிரிச்சிய, ஸ்தானம் நிர்யாதா, என்னுடைய இடத்துக்கு நோக்கி சென்று விட்டேன். ஆபிரிச்சிய மாத்திரம் டேக்கிங் லீவ் ஆஃப் மை மதர், ஆபிரிச்சியன்னா நம்ம உத்தரவு வாங்கிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அவளை கேட்டு உத்தரவு வாங்கிட்டு பர்மிஷன். ததா தாபியாம் சுதௌ காலே பிரசூதௌ அந்த பாண்டுரோ, சோ காலே சுதௌ ஜாதௌ, அவளுக்கு உரிய காலத்துல குழந்தை பிறந்தது. அந்த பாண்டுரோ, மூத்தவளுக்கு பிறந்த குழந்தை அந்தனாவும், இளையவளுக்கு பிறந்த குழந்தை பாண்டுவாகவும் பிறந்தது. திருதராஷ்டிரஸ்ச பாண்டுஷ்ச பிரதிதௌ சம்பபூதுகு, அவளுக்கு பேரே என்ன ஆயிடுச்சு, திருதராஷ்டிரன் பாண்டு அப்படின்ற பேரே அமைஞ்சு போச்சு. சோ பிரதிதௌ சம்பபூதுகு, அவ ரெண்டு பேரும் அதனால அந்த பேர்னாலேயே அறியப்பட்டவர்களாக ஆயிட்டார்கள். மாதாச்ச மாதாமே விமனா ஜாதா, ரெண்டு குழந்தையும் பட்ட இதுல சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தகுதியுடைய. திருதராஷ்டிரம் உட்காரவே முடியாது, பாண்டு உட்கார்ந்தாலும் அவனுக்கு எவ்வளவு தூரம் கௌரவம் இருக்கும்னு தெரியாது. சோ மாதாமே விமனா ஜாதா தாதுசௌ வீக்ஷ தௌசுதௌ, அந்த குழந்தையில பார்த்து எங்க அம்மாவுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. அதனால என்னஹா தத சம்பத்சரையாந்தே மாமாஹூய ததாபிரவீத், ஒரு சம்பத்சராந்தே, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே மாமாஹூய என்னை கூப்பிட்டு அவ சொன்னான். இப்ப 2 வருஷம் ஆயிருக்கும் ஆக்சுவலா, அதான் அந்த குழந்தை பிறந்து 1 வருஷம் இருக்கு. அப்ப துவைபாயன சுதௌ ஜாதோ ராஜ்ய யோக்யௌ ந தாதிருஷௌ, துவைபாயன சுதௌ ஜாதோ, குழந்தை ஒண்ணுன்னு கேட்டேன், சுதௌ ஜாதோ குழந்தை பிறந்துருக்கு, ந தாதிருஷௌ ராஜ்ய யோக்யௌ, அவர்கள் அந்த அளவுக்கு ராஜ்யத்தை காப்பாற்றக்கூடிய, ராஜ்யத்துல சக்கரவர்த்தியாக அமரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அல்ல, யோகியத்தை படைத்தவர்கள் அல்ல. ந ராஜ யோகியம், ராஜாவா இருக்கிறதுக்கான தகுதி, பூர்ணமான தகுதி இல்லை.
அதனால என்ன எடுத்து அந்தம் மனோகரம் புத்திரம் சமுத்பாதைய மே பிரியம். அதனால என்ன ஆகும், அந்நியம் மனோகரம் புத்திரம், நல்ல அழகான, அதாவது எல்லா விதத்திலும் தகுதி படைச்ச ஒரு குழந்தைய எனக்காக உண்டு பண்ணு அப்படின்னார். ததேதிசா மயா புரோக்தா, என்ன எப்படி இதுதான் குழந்தை, அவ விரும்புறது ராஜ்யத்தின் வம்ச வளர்ச்சிக்காகவும் ராஜ்யத்துக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்காகவும். அதனால நான் என்ன பண்ணேன், ததேதிசா மயா புரோக்தா முதிதா ஜனனி ததா, சரிம்மா இருக்கட்டும் ஆகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். சோ மே ஜனனி முதிதா, அவளுக்கு சந்தோஷம், என்னுடைய அம்மாவுக்கு பூர்ண சந்தோஷம். அம்பிகாம் பிரார்த்தையாமாச சுதார்த்தே கால ஜாயத்தே கால ஆகத்தே, தகுந்த காலம் வந்தபோது அம்பிகா அம்பிகா என்ன எடுத்து பிரார்த்தையாமாச ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறா இவ சத்தியவதி. சோ பிரார்த்தையாமாச அம்பிகாம் பிரார்த்தையாமாச, ஷி ரெக்வஸ்டட் அம்பிகா. அது வந்து போய் டைரக்ஷன் இல்ல, முதல்ல கிட்டத்தட்ட டைரக்ஷன் மாதிரி இருந்தது, இந்த தடவை இட் இஸ் அ ரெக்வஸ்ட். ஏன்னா அது வந்து ஒரு காமனைக்காக பண்ணக்கூடாதுங்கிறதுனால. புத்ரி வியாசம் சமாலிங்கிய புத்திரம் உட்பாதையா அத்புதம். புத்ரி அவளுக்கு சொல்ற, மகளே வியாசம் சமாலிங்கிய, வியாசரனை வந்து சேரு, அத்புதம் புத்திரம் சமாது உண்டு பண்ணு, ஒரு நல்ல, அதாவது அரசுக்கு யோக்கியமான ஒரு புத்திரனை அப்படின்ற. குரு வம்சசிய கர்த்தாரம் ராஜ்ய யோக்கியம் வரானனே. குரு வம்சசிய கர்த்தாரம், குரு வம்சத்தை ஆள்வதற்கு, குரு வம்சத்தை மேலே கொண்டு செல்வதற்கு தகுதி உடையவனான ராஜ்யோக்கியமான ஒரு புத்திரனை உண்டு செய்வாயாக அப்படின்னு என்ன பண்றார், தன்னுடைய இவளை பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறார். வதூஹு லஜ்ஜான்விதா கிஞ்சித்து நோவாச்ச வச்சனம் ததா, அவளுக்கு லஜ்ஜான்விதா மாமியாட்ட எந்த வார்த்தையும் சொல்ல, நோவாச்ச கதோகம் சயனாகாரே மாதுஸ்தத் வச்சனான் நிசி. ஸோ நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா சொல்றது கேட்டு சயனாகாரே, நான் வீட்டுக்குள்ள போறேன். தாசி விசித்திர வீரியசிய ரூப எவ்வர சயுதா, விசித்திர வீரியனுடைய ஒரு சர்வன் மேல் தாசி, ரூப எவ்வர சம்யுதா. அவன் என்ன பண்ணா, பிரேஷிதா அம்பிகையா பத்திர விசித்ரா விசித்திர ஆபரணாம்பரா. அம்பிகா என்ன பண்றா, தான் போகல, அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால என்ன பண்ணா, தன்னுடைய வேலைக்காரி, விசித்திர வீரியனுடைய வேலைக்காரி, நல்ல அழகான வேலைக்காரி, அவளுக்கு எல்லா விதமான ஆபரணங்கள் பட்டாடைகள் இது அனைத்தையும் சேர்த்து உடுத்தி அவளை என்ன பண்றா, அவளை அனுப்பிச்சு வைக்கிறா. அப்ப என்ன பண்ணா, சந்தனா ரக்த தேகாசா புஷ்பமாலா விபூஷிதா, புஷ்பமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவர். சந்தனா அரக்த தேகா, சந்தனம் பூசி, அந்த சந்தனத்தினாலே சேர்ந்து செஞ்சந்தனம் பூசி இருக்கிறதுங்கிறோம், அவன் உடம்பும் நல்ல சேப்பா இருக்கு அந்த மாதிரி. அதனால என்ன, ஆயாதா ஹாவ சம்யுக்தா சுகேசி ஹம்சகாமினி, அவ வரா, விஷயம் தெரியும் அவளுக்கு. அதனால என்ன எடுத்து, ஆயாதா ஹாவ சம்யுக்தா, அதாவது ஒரு வெட்கத்தினால இல்ல ஒரு பெண்ணினுடைய நடை உடை பாவனைகள் இருந்த ஹாவ பாவங்கள்னு சொல்லுவா. ஸோ இந்த ஹாவம்னு சொன்னோம்னாக்க அந்த இந்த இது இருக்கு நடக்க, அதாவது நடந்தே ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு உல்கி ஒசிந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பெண்மைக்குரிய ஒரு நடை, அந்த வெட்கம் நளினம் இதெல்லாம் கலந்த நடை இருக்கு பாருங்க, அந்த நளினமான ஒரு பாவங்களை உடையவளா. சுகேசி ஹம்சகாமினி, ஹம்சத்தை போல மென்மையாக நடப்பவளாக. பனியங்கே மாம் சமாவேசிய சம்ஸ்திதா பிரேம சம்யுதா, அவள் என்ன பண்ணா, பரியங்கே என்னுடன் அமர்ந்து கொண்டாள், பிரேம சம்யுதா முழுமையான அன்புடன் இருந்து கொண்டாள். அவளுக்கு இந்த பயம் தயக்கம் வெட்கம் அதெல்லாம் எதுவும் இல்லை, அது எட்டு இல்லாம முழுமையான ஒரு அன்புடன் நடந்து கொண்டாள். பிரசன்னோகம் ததா தஸ்யாக விலாசேன அபவம் முனே. சோ அவளுடைய நடவடிக்கையை பார்த்து பிரசன்னஹா அகம், நான் என்ன பண்ணேன், பிரசன்னஹா அகம் அபவம். ராத்ரு சங்கிரீடிதம் பிரேம்னா தயாசக மயாபிரசம் வரோதத்தா புனஸ்தஸ்யை பிரசன்னேன்னு நாரதர்கிட்ட சொல்றார். இந்த முனைங்கிறது நாரதர் அட்ரஸ் பண்றது. சோ ராத்திரவும் வரோதத்தா, என்னால ஒரு வரன் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பிரசன்னேன, நான் அவளுடைய மனோபாவங்களையும் நடவடிக்கையும் பார்த்து மிகுந்த, அதாவது அவளுடைய இது பிஹேவியர் அதை பார்த்து ஐ வாஸ் வெரி ப்ளீஸ்ட் அண்ட் ஐ கேவ் ஹர் எ பூன். என்ன சொன்னேன், சுபகே பவிதா புத்திரஹா சர்வ லட்சண சம்யுதா, உனக்கு எல்லா லட்சணங்களும் பொருந்தினவனாக ஒரு குழந்தை பிறப்பான். சுரூபகா சர்வ தர்மஜா, எல்லா தர்மத்தையும் அறிஞ்சவன். சத்தியவாதி, அதனால என்ன எடுத்து, சமயரதா, சத்தியவாதி உண்மையே பேசுபவன். சமய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணினவனா இருப்பான். அவன் இந்திரிய நிகிரகம் பண்ணினவனாக, எதுலயும் ஆசைப்படாதவனாக சத்தியவாதியாக இருப்பான், உண்மை பேசுனா. ச ததா விதுரோ ஜாதகா திரயபுத்ரா மயாபவன். ச ததா விதுரோ ஜாதகா, அந்த விதுரன்ற அந்த குழந்தை இருக்கு, அந்த வேலைக்காரிக்கு பிறந்தான்.
சோ 3 குழந்தைகள் என்னால் அங்க உண்டு பண்ணப்பட்டது. சுரூபா சர்வதர்மஜா சர்வதர்ம சத்தியவாதி சமேரதா ச ததா விதுரோ ஜாதா. சோ அவன் விதுரன். திரய புத்திரா மயா பவன். அப்ப என்ன ஆச்சுன்றார், மாயா விருத்திம் கதா சாது பரக்ஷேத்ரோத்பவே மம விஸ்மிருதா சுக சம்பந்தி விரகா சோக காரணம். இது என்ன ஆயிடுச்சுன்னா சுகன் பிரிஞ்சு போனதுனால, இப்ப வியாசர் சொல்றது, அதாவது தேவி பாவத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கதை மகாபாரதத்துல சொல்ற கதையை விட கொஞ்சம், மகாபாரதத்துல என்ன ஆகும்னா வியாசருடைய மென்டாலிட்டியை பத்தி பேசல. அந்த இடத்துல என்ன ஆகும்னா மகாபாரதம் எசென்சியலா அந்த குருவம்சத்தினுடைய ஸ்டோரி இருக்கு பாருங்க, அந்த கதை எப்படி நீள்றது, எப்படி டெவலப் ஆகுது, அந்த குருவம்சம் எப்படி விருத்தி அடையிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது ஃப்ரம் குருவம்ச ஆங்கிள் மகாபாரதம் போறது. பட் தேவி பாகவத்துல ஜனங்களுடைய மனசு, அவளுடைய சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸ், அவ ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி நினைக்கிறா, எப்படி திங்க் பண்றா, எப்படி பிஹேவ் பண்றா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன ஆகும், அவளுடைய மென்டாலிட்டியை பத்தி பேசுறது. ஸோ வியாசர் என்ன பண்ணார், சுகர் பிறந்த உடனே அவருக்கு இது ஏற்பட்டு போச்சு, பிரம்மஜானம் ஏற்பட்டு போச்சு, அவர் பிரிஞ்சுடுறார். சுகரை பிரிஞ்சதுனால எனக்கு குழந்தைய விட்டு பிரிஞ்சேன், என்னுடைய புத்திரனை விட்டு பிரிஞ்சேங்கிற வருத்தம் எனக்கு ஏற்பட்டு, அந்த விரகத்துல நான் இருந்தேன். அந்த விரகத்துல இருக்கும் பொழுதுதான் இங்க விசித்திர வீரியன் இன்சிடென்ட் நடக்கிறது. அப்ப எங்க அம்மா என்ன பண்றா, என்ன கம்பல் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு உடனே நான் இவ 3 பேர்த்தையும் 3 குழந்தைய பிறக்கிறேன். இந்த குழந்தை உண்டு பண்ணப்படுற சூழ்நிலையில என்ன ஆறுது அப்படின்னு சொன்னாக்க, சுகனை பிரிஞ்ச அந்த விரக சோகமானது எனக்கு மறந்து போறது, அந்த இடத்துல இருந்து நான் டைவர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறார். அதாவது மயா விருத்தி, அதனால என்ன கதா சாது பரக்ஷேத்ரோத்பவே மம விஸ்மிருதா சுக சம்பந்தி விரகா. பரக்ஷேத்ரோத்பவே இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுனால பரக்ஷேத்திரத்துல சுக சம்பந்தி விரகா விஸ்மிருதா, சுகனை பிரிஞ்சதுனால ஏற்பட்ட பிரிவு இருக்கு பாருங்க, அந்த பிரிவு எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு. சோ விரகா சோக காரணம், எனக்கு சோகத்துக்கு காரணமா இருந்த விரகா அப்படின்னார். திருஷ்டுவா ஸ்ரீம் ஸ்வசுதான் காமம் பலினோ வீரிய சம்மதான் மாயா பலவதி பிரம்மன் துஸ்தியஜா ஹிருதாத்மதிஹி. இப்ப புரிஞ்சுங்கோ, திருஷ்டுவா ஸ்ரீம் சுதான் காமம் பலினஹா வீரிய சம்மதான், பலினஹா மிகுந்த சக்தி உடையவர்கள், இந்த 3 குழந்தைகளையும் பார்த்து நான் புரிஞ்சேன்னா மாயா பலவதி, மாயையினுடைய சக்தி இருக்கே மிகுந்த பலமானது, மாயையை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாயையை யாராலையும் ஓவர் கம் பண்ண முடியாது, மாயை நம்மளை இஷ்டத்துக்கு ஆட்டுவிக்கும். மாயா பலவதி பிரம்மன் திஸ்யஜா அகிருதாத்மபிகி, அகிருதாத்மபிகி ஆத்மாங்கிறது இந்த இடத்துல இந்திரியங்கள், அகிருதாத்மபிகின்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண யாராலையும், இந்திரியங்கள் மனசு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாத யாராலையும் திஸ்யஜா அது விடப்பட முடியாதது, எல்லாரையும் அது என்ன பண்ணும் ஓவர் பண்ணி ஆட்டி வச்சிருக்கும் அப்படின்னார். அரூபாச்ச நிராலம்ப ஞானி நாமபி மோகினி. அரூபா மாயாவுக்கு ஒரு சொரூபம் கிடையாது, மாயா இது இன்னதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நிராலம்பா எதை பிடிச்சின்னு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா என்ன பண்ணும், ஞானி நாமபி மோகினி, ஞானிகளையும் மோகிக்க வைக்கக்கூடியது. அதான் இது சொல்லுவார், ஒரு பராசரருக்கும் வியாசருக்கும் நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல இது நடந்துதான். அந்த வரும்போது என்ன ஆகும்னாக்க, அதாவது அந்த இது இருக்கு பாருங்க, அதாவது இந்திரியங்கள் பலவான் இந்திரிய கிராமகா, இந்திரிய கிராமகா நம்மளுடைய இந்திரியங்கள் அந்த இதுலயும் பாக்குற மொழியும் கட்டோபனிஷத்துலயும், அதாவது பராஞ்சிகானி எதிர்ல சுயம்பூகனு இந்திரியங்களை வெளி விஷயங்களை நோக்கி செல்லுமாறு பகவான் படைச்சிருக்கார். அது வெளி விஷயங்கள்னால இந்திரியங்கள் ஆக்கப்படுறது அப்படின்னார். இந்திரிய கிராமகா பலவான், இந்த இந்திரியங்களுடைய கூட்டம் இருக்கு, ஒரு இந்திரியமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அவ்வளவு இந்திரியமும் எப்படி இருக்குன்னா பலவான் மிகுந்த சக்தி படைச்சது. வித்வாம்சமபி கர்ஷதி, அது வித்வானையும் அது என்ன பண்ணும் தன் வசப்படுத்தி அவளையும் கீழே தள்ளிடும். வித்வான்களும் லௌகிகமான விஷயங்கள்ல விழுந்துருவா, வித்வான ஞானியாக போறவன். அப்ப வித்வான்களும் விழுவாளா அப்படின்னு வியாசருக்கு சந்தேகம் வந்துதான். அப்ப பராசரர் என்ன பண்ணார், வியாசரை தான் ஒரு இது வேஷம் போட்டுன்னு உடனே வியாசர் இதுல வர்றார். அதாவது இந்த கதையை இதுல சொல்லுவா, ஒரு இந்த சாதாரண இந்த உபன்யாசங்கள்ல சொல்ற மாதிரி வித்வான்கள்லாம் எப்படி இருந்தாலும் வித்வான்கிறவரே தன்னுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஞானம் இருக்கிறவர், அந்த விஷயங்கள் தெரிஞ்சவர் தானே, அந்த வித்வானை எப்படி அது இது பண்ண முடியும்னார். அப்ப சரின்னு பராசரர் போயிட்டார், பராசரர் வியாசரோட அப்பா.
அப்ப என்ன ஆயிடுதுனாக்கா வியாசர் வாசல இதுல குடிசையில உட்காந்துருக்காரு. அந்த நேரத்துல கடுமையான மழை பெய்யுறது. அந்த மழையில என்ன ஆகும்னாக்கா ஒரு இளம் பெண், ரொம்ப அழகான பெண் ஒருத்தி வரா. அவ உடம்பெல்லாம் நனைஞ்சு போய் துணியெல்லாம் நனைஞ்சு அது ரொம்ப இதுவா இருக்கா. வியாசர்கிட்ட இதுதான் இருக்கு, வல்கலம், அதாவது மர உரிதான் இருக்கு. இப்ப வியாசருக்கு அவளை பார்த்த உடனே கொஞ்சம் ஆசை வருது. வியாசர் அவளை கூப்பிடுறார். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீ என் தோல்ல ஏத்திட்டு இந்த குருசியை 3 சுத்தி சுத்தினேன்னாக்க நான் உன்னுடைய ஆசை கிடங்குறேங்கிற. வியாசர் ஒத்துண்டு அவளை தன் தோல்ல ஏத்திட்டு அந்த தன்னுடைய குருசியை 3 பிரதட்சணம் வரார். வந்துட்டு கீழே இறக்கி விடுறார். இறக்கி விட்ட உடனே அந்த இடத்துல பார்த்தா இருக்கிறது பராசரர். அதாவது அந்த பெண்ணா வந்தது பராசரர். என்னப்பா அப்படின்னார். நீ உன்னை வித்வான்னு நினைச்சுட்டு வித்வான்சம் நச்ச கருஷத்தின்னு இப்ப என்ன சொல்றேன்னா கர்ஷதி கர்ஷதி கர்ஷத்தியவ அப்படின்னாராம் வியாசர். யாரா இருந்தாலும் அதை பிடிச்சி இழுத்துரும். அதாவது இந்த மாயனுடைய இதுக்கு ஆட்டத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது, எல்லாரும் அதுக்கு நம்ம பலியாக வேண்டியதுதான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார், மாயா பலவதி பிரம்மன் துஷ்யஜா ஹிருதாத்மதிஹி. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாதவளால அதை துஷ்யஜா, கண்ட்ரோல் பண்ணவாளையும் கண்ட்ரோல் பண்ணவாளும் சதா கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது கஷ்டம். அதாவது பிரமாதம் கௌதம மாப்பிரகார்ஷி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுவா. பிரமாதம்னு சொன்னோம்னாக்க கவனக்குறைவுன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி விஷயங்களை நான் 4 நாளைக்கு நல்லா நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், 4 நாளைக்கு நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மெடிடேஷன்லாம் ஏகாகிரதையோட பண்றேன், நான் ரொம்ப சாஸ்திரோக்தமா பண்றேன் அப்படின்னு 4 நாளைக்கு நான் பண்றேன்னு நான் நினைச்சேன்னா 5வது நாளைக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய மெடிடேஷன் காலம் வந்துடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாளும் முதல் நாள் எப்படி பண்றோமோ ஏதா பண்றோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான லைன்ல போறோம்னாக்க, பாக்கி லைன்ல போறோம், பிசிக்கலான லைன்ல போறோம்னு சொன்னோம்னாக்க நம்மளுக்கு என்ன ஆகும், நார்மலா நம்மளுக்கு அது ஒரு பழக்கமாயிடும், சம்ஸ்காரம் வந்துடும். அந்த சம்ஸ்காரம் நம்ம அந்த சம்ஸ்காரத்தின் பிரகாரம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்களை செஞ்சுட்டு இருப்போம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்ற பாருங்க, அந்த மாதிரியே கூட பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஸ்பிரிச்சுவல் லைன்ல போயிட்டு இருந்தா ஸ்பிரிச்சுவல் லைன்ல ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனா கண்டினியூ பண்றதுங்கிறது இல்ல. ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷன்ல அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல கண்டினியூ பண்ண முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷன்ல ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வரும்போது என்ன ஆகும், சம்ஸ்காரம் வரும்போது அது தானா கீழே இறங்கிடும். அதுதான் அகிருதாத்மபிஹி துஷ்யஜா அப்படிங்கிறது. நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொன்னோம்னாக்க துஷ்யஜா மாய நம்மள ஓவர் பவர் பண்ணிடும். அதனாலதான் கர்ஷதி கர்ஷதி கர்ஷத்தி ஏவன் எல்லாரையும் பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொல்றதுக்கான காரணம் இது அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லயோ சம்ஸ்காரங்களையோ ருட்டீனாவோ பண்ண முடியாது. அந்த மாதிரி இது ருட்டீன் மேட்டர் இல்ல. சோ மாய நம்மளை பிடிச்சி இழுத்துரும் அப்படிங்கிறதுக்காக. அதனால என்ன எடுத்து மாதரி ஸ்நேக சம்பந்தம் ததா புத்திரேஷு சம்பிருத்தம். மாதரி ஸ்நேக, தன்னுடைய தாய்கிட்ட ஸ்நேக சம்பந்தம், புத்திரேஷு சம்பிருத்தம். நமே வித்தம் வனே சாந்திம் அகான் முனி வரோத்தம. இப்ப என்ன எடுத்து காட்டுல எனக்கு ஒரு சாந்தி கிடைக்கல, என்னுடைய சித்தம் நமே சித்தம் வனே சாந்தி மகாத், காட்டுல என்னுடைய மனசுக்கு சாந்தி இல்லை. தோலாரூடம் மனோஜாதம் கதாச்சித் ஹஸ்தினாபுரை. இப்ப ஹஸ்தினாபுரத்துக்கு போனோம் அப்படின்னு, அதாவது வியாசர் அப்பப்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வந்ததா நீங்க இதுல இருக்கும் மகாபாரதத்துல பாக்கலாம். ஹஸ்தினாபுரத்துக்கு வரும்போது திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரர் அவர் நினைச்ச உடனே அந்த இடத்துக்கு வந்தார், அவ அம்மா நினைச்சா வந்தார் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஆனா வியாசருக்கும் ஹஸ்தினாபுரத்துக்கு வரணுங்கிற எண்ணம் இருந்தது. அதான் சொன்னார் டோலாரூடம்னா மை மைண்ட் வாஸ் ஆசிலேட்டிங். மை மைண்ட் எனக்கு நான் இங்க காட்டுல எனக்கு நிம்மதி இல்லை, காட்டுல சந்தோஷம் இல்லை, காட்டுல சாந்தி இல்லை, அதனால நான் ஹஸ்தினாபுரத்துக்கு வரணும், குழந்தைகள் இருக்கிற இடத்த பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணுங்கிற எண்ணம். அதனால என் மனசு காட்டுக்கும் ஹஸ்தினாபுரத்துக்குமா அலையிறது. டோலானா ஸ்விங், ஊஞ்சல். ஊஞ்சல் எப்படி பெண்டுலம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுறதோ அந்த மாதிரி என்னுடைய மனசு என்ன ஆடுது, டோலாரூடம் அப்படின்னார். மனோஜாத்தம் கதாச்சித் ஹஸ்தினாபுரே புனஹா சரஸ்வதி தீரே நச்ச ஏகத்திர வியவஸ்திதி. ஸோ ஒரு சமயம் சரஸ்வதி நதி கரையில, ஒரு சமயம் ஹஸ்தினாபுரத்துலன்னு ந ஏகத்திர வியவஸ்திதி. கதாச்சித் சிந்தைய ஞானம் மானசே பிரதிபாதிவை கேமி புத்திரா காமோகா அயம் ந ஸ்ரத்தார்ஹா மிருதஸ்யமே. அதாவது என்ன சொல்ற, ஸ்ராத்தார்ஹா மிருதஸ்யமே. கதாச்சித் அதாவது என்ன ஆகும்னா ஒரு சிந்தையன் ஞானம், ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது, மானசே பிரதிபாதி என் மனசுல தோணித்து. கே அமி புத்திராகா,
இவர்கள்லாம் எப்படி குழந்தைகளா, அதாவது என்னால உண்டு பண்ணப்பட்ட குழந்தைகள், ஆனா இவர்கள் கே அமி புத்திராக, இவர்கள்லாம் என் குழந்தைகளா? கே அமி புத்திராக. அதோட என்ன ஆகும்? நான் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன். குவ மாகாயம், எனக்கு ஏற்பட்ட இந்த மோகம், இவாழ்கிட்ட இருக்கிற பாசம் இருக்கே, இந்த ஊர்ல இருக்கிற பாசம், இதெல்லாம் என்ன, எங்க இருக்கு? எது இது எதை சேர்ந்தது? அதோட மட்டும் இல்ல, சிராத்தார்கா மிருதசியமே, இவர்கள் எனக்கு சிராத்தம் பண்ண தகுதியுள்ளவர்கள். அதாவது இவர்கள் எனக்கு சிராத்தம் பண்ண முடியாது, என்ன சேர்ந்தவர்கள் இல்லை. என்னால் உண்டு பண்ணப்பட்டவர்களா இருந்தாலும் இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை. எனக்கு சிராதம் பண்ணக்கூடிய தகுதி அருகுதுன்னா எனக்கு பண்ணக்கூடிய அருகுதேன்னு இல்லை. They have been produced for somebody. Officially, அதாவது லீகலி they are the children of விசித்திர வீரிய, போஸ்ட்மஸ் சைல்டு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரிதான் இருக்காங்க இவங்க. ஸோ அதனால அவனுடைய குழந்தையெல்லாம் இருக்கிறதுனால என்னுடைய குழந்தையெல்லாம் ஆக மாட்டா. அதுல யாருமே, நீங்க மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரன் வந்து வைசித்திர வீரியா, அதாவது ஆம்பேயா, அதாவது அம்பிகா புத்திரஹா, சாரி, விசித்திர வீரியனா அம்பிகா புத்திரஹா, ஆம்பிகேயா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் தான் அங்க வந்திருக்குமே ஒழிய வைசித்திர வீரியா, விசித்திர வீரனுடைய புள்ள அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் தான் இருக்குமே ஒழிய ஒரு இடத்துல கூட வியாசனுடைய பிள்ளைங்கிற ரெஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில நான் இப்ப இந்த இடத்துல வச்சுட்டு இருக்கிற என்னுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி எண்ணங்கள் அப்படின்னு அதான் கேட்கிறார். வியபிச்சாரோத்பவா கிம்மே சுகதா சியுஸ்துதா கில, இவர்கள் எனக்கு எந்த விதத்திலேயாவது, அதாவது இகலோகத்துக்கோ பரலோகத்துக்கோ இவர்கள் எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர்களா ஆவார்களா? நான் ஒரு ரிஷி, ஒரு முனி அப்படிங்கிற நல்ல பேர் வாங்கியிருந்தேன்னா எனக்கு மரியாதை இருக்கலாம், அவ்வளவுதான் இருக்குமே ஒழிய அதை தவிர வேற ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு கிரெடிட் இருக்குமோ, எனக்கு ஒரு பாசம் அன்புங்கிறது இவாழ்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சான்ஸ் உண்டோ அப்படின்னா. அதனால மாயா பலவதி மோகம் விதனோதிகி மானசே. இப்ப நான் என்ன பண்ணேன், எப்படி பீஷ்மர்லாம் வந்து அவுட் ரைட்டா வந்து நான் வந்து இன்னைக்கு இதுக்கெல்லாம் நான் தயார் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணின்னு போனாரோ, அம்பிகா கூட என்ன பண்ணா, ரெண்டாவது வாட்டி வரும்போது தன்னுடைய வேலைக்காரியை அனுப்பிச்சுட்டு தான் பேசாம இருந்துட்டா. அவளை மாதிரி நான் இல்ல, எனக்கு அந்த தைரியம் வரல, இல்ல அந்த எண்ணம் வரல. வராததுக்கான காரணம் என்ன? மோகம். அந்த மோகமானது மாயா பலவதி, அதான் திருப்பி சொல்ல பாருங்க, மாயா பலவதி மோகம் விதனோதிகி மானசே, அது என்னுடைய மனசுல கூட மோகத்தை உண்டு பண்றது. அதாவது இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட பெரிய ரிஷிகளா ரொம்ப பெரியவாளா இருக்கிறவளுடைய மனசுல கூட இது மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி படைத்தது. அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா அதான் முழுக்க இதுல சொல்லுவார். நீங்க வந்து யோகசூத்திரம், பதஞ்சலியோட யோகசூத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, யோகசூத்திரம் முழுக்க செல்ஃப் எஃபர்ட் தான். அதாவது நம்ம வந்து என்ன பண்றோம், அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசுற, அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசிட்டு அது செல்ஃப் எஃபர்ட். இதே மாதிரி ஜீவன் முக்தி விவேகத்திலையும் நம்மள செல்ஃப் எவல்யூஷன் நம்மள டெவலப் பண்ணின்னு வரணும். வரும்போது அந்த முக்கத்துல அந்த இடத்துல ஆசன்ன தரகா, அதாவது ரிசல்ட் குயிக்கா வரணும்னா, ரிசல்ட் ஃபெயில் ஆகாம இருக்கணும்னா, அதாவது வந்த ரிசல்ட் நம்மளை விட்டு கை நழுவி போகாம இருக்கணும்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு சொன்னார். அதுதான் ஜீவன் முக்தி விவேகத்தில் சொன்னார். கிருத்தோபாஸ்திகாள், யாரு உபாசனை பண்ணி பகவானை பூஜை பண்ணி இந்த வழியில வராளோ அவளுக்கு பகவத் கிருபை கிடைக்கும். அதாவது அவளுக்கு எங்கேயாவது தடைகள்லாம் வரும்போதும், சோதனை வரும்போது, யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி தடைகள் வரும்பொழுது பகவானுடைய அனுகிரகத்தினால தடையை மீறதுக்கும் அவ கீழே விழாம இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அதான் ஆசன்ன தரகான் யோக சூத்திரத்துல சொல்லும் போது என்ன பண்ணார், ஈஸ்வர கிருபை. அந்த ஈஸ்வர கிருபையானது நம்மள வந்து காப்பாற்றும், சீக்கிரமா விரைவாக நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கறதோட இல்லாம நம்மள ஸ்லிப் ஆகாமையும் காப்பாற்றும். அதனால பகவத் பக்திங்கிறது வேணும், பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். பக்தி ஈஸ்வர கிருபை இருந்ததுன்னா அந்த ஈஸ்வர கிருபையால நம்ம போற வழி என்னாகும், தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளால நம்ம கீழே விழாம, அந்த தடைகள் நம்மளை தடுக்காம நம்மளை வந்து முன்னுக்கு கொண்டு போறதுக்கு அந்த ஈஸ்வர கிருபை, ஈஸ்வர அனுகிரகம் இருக்கும். அதனாலதான் கிருத்தோபாஸ்திகால்ங்கிற விஷயத்தை பத்தி வித்யாரண்யர் பக்தியை பத்தி அத்வைதத்துல வந்து பிரம்மம் ஒண்ணுதான், ஆத்மா ஒண்ணுதான், ஈஸ்வரன் எல்லாம் கூட மாயே அப்படின்னு சொன்னா கூட, ஈஸ்வரன் மாயேங்கிறது என்ன, பாரமார்த்திக திசையில, வியாபகாரிக திசையில ஈஸ்வரன் தான். இந்த கடைசியில இந்த ஜெகத் வாட்சிக்கு இந்த அதிகரணம் இருக்கு பாருங்க, ஜெகத் வியாபார அதிகரணம், ஜெகத் வியாபார வர்ஜம்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு இருக்கிற சிருஷ்டியாதிகள்ல நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சா கூட சிருஷ்டியாதிகள்ல ஜீவனுக்கு அதிகாரம் இல்லைன்னுட்டார்ல.
சோ கடைசி வரைக்கும் ஈஸ்வரன் ஈஸ்வரனா தான் இருக்கான், ஜீவன் ஜீவனா தான் இருக்கான். சிருஷ்டியாதிகள்ல ஜீவனுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த இடத்துல அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் கடைசி வரைக்கும் இருக்கு. கடைசி வரைக்கும் இல்ல, எப்பவுமே அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. என்னைக்குமே ஜீவன் மோட்சத்தை அடைஞ்சா கூட ஈஸ்வரன் ஆக முடியாது. அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் ஜீவனுக்கு டெஃபினட்டா வேணும். அதுவும் டெஃபினட்டா ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். அதனாலதான் ஈஸ்வரனை பத்தி பெருசா முக்கியமா பேசுறது. எல்லா ஞானிகளும் ஈஸ்வரன் எந்த நேரத்துல கொண்டாலும் நாத்வைதம் குருநாசக அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஈஸ்வரனை என்ன ஆகும், ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த இடத்துல அந்த ஈஸ்வர கிருத்தியமே நம்மளுக்கு கிடையாதுன்னும் போது ஈஸ்வரனோட, அதாவது அகம்பிரமாத்மிங்கிறது ஈஸ்வரனோட அகம்பிரமாத்மி இல்ல, நிர்குண பரபிரம்மத்தோட தான். அதனாலதான் இந்த மாயா, அந்த நிர்குண பரபிரம்மத்துல மாயா சம்பந்தம் ஏற்படும் போது ஈஸ்வரனா இருக்கு இல்லையா, மம மாயா துரத்தியா அப்படின்னு பகவானும் கீதையில. அதனால என்ன ஆகும், மாயா பலவதி மோகம் விதனோதிகி மானசே. அதனால என்ன ஆகும், ஜானன் மோகாந்த கூபேஸ்மின் பதிதோகம் ரிஷா முனே. ஹே முனே, இப்ப நான் அங்கதான் வியாசர் சொல்றார், ஜானன் இவ்வளவு புராணங்கள் எழுதியிருக்கேன், இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், இவ்வளவு பண்ணிருக்கேன். சோ மாயையினுடைய மாயையினுடைய வேலை எப்படி இருக்குன்னு தெரியும். ஜானன் மோகாந்த கூபே அஸ்மின் பதிதே. அஸ்மின் அந்த கூபே, அந்த கூப்பம்னு சொன்னாக்க காட்டுல எல்லாம் என்ன ஆகும்னாக்கா, எங்கேயாவது கிணறு வெட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கணத்துக்கு கணத்தை சுத்திலும் அந்த கைப்பிடி செவுரு இருக்காது. அதனால அங்க கிணறு இருக்கான்னே தெரியாம இருக்கும். போகும்போது கிணத்துல விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, காட்டுல கிணத்துக்குள்ள விழுந்தானா அந்த கிணறு யாருமே ரெகுலரா உபயோகப்பட போறது இல்ல. பாடஞ்ச கிணறு, அதுல நிறைய செடியும் கொடியும் கண்ணாபின்னான்னு இருக்கும். சரி, விழுந்தவன் சத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றானோ அவ்வளவுக்கு எவ்வளவு நிக்கிட்டு தான் போறான். அதோட மட்டும் இல்லாம இன்னொரு வெடிக்கிறேன்னா, அங்க இருந்து எவ்வளவு குரல் கொடுத்தாலும் வெளியில யாருக்கும் கேட்க போறது இல்லை. இங்க இருந்து வெளியில போகவும் போறது இல்ல, கேட்கவும் போறது இல்ல, இதுக்குள்ள யாராவது விழுந்திருக்காளான்னு தெரிஞ்சுக்கவும் போறது இல்ல. அதனால என்ன ஆகும், அதுக்குள்ளேயேதான் கிடக்கணும். அது இன்னும் மகா கஷ்டமானது. சாப்பாடும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, பயமும் ஜாஸ்தி, தலைவலி, என்ன ஆகும் எப்ப ஆகும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா அது என்ன ஆகும், நம்மளுடைய உசுரை வாங்கிட்டு இருக்கோம். சித்திரவதைங்கிறதெல்லாம் அதுதான் உண்மையில சித்திரவதை. யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எதிரிகள்லாம் கையை காலெல்லாம் வெட்ட வேண்டாம். கை காலை வெட்டுறதுங்கிறது சித்திரவதை தான். ஆனா அது கொஞ்சம் சீக்கிரமா போயிடும். இது சீக்கிரமா போகாம துளி துளியா உசுறு எடுக்கிற சித்திரவதையா இருக்கு இல்லையா. மோகம்ங்கிற அந்த கூபத்துல யாருக்கும் தெரியாத அதாவது கண்ணு தெரியாத, அதாவது பிறத்தாலே அறிய முடியாத ஒரு இதுல கிணற்றுலன்னு அர்த்தம். யாராலையும் அறிய முடியாத, காப்பாற்ற முடியாத கணத்துல, இது வெறும் கிணறுல மோகம்ங்கிற கிணறு. அந்த கணத்துல பதிதோகம், இதுல என்ன வரும்னா மிருஷா, இது தேவையில்லாம வேஸ்ட்ல போய் விழுந்திருக்கேன். இதனால நான் விழுந்ததுனால எனக்கு ஏதாவது லாபமோ சுகமோ உண்டோ? சாதாரண ஜனங்க ஏதோ கொஞ்சம் சுகப்படுறா, அட்லீஸ்ட் அவளுக்கான ஒரு மென்டல் ஃபீலிங்காவது, மென்டல் சாட்டிஸ்பாக்சனாவது இருக்கு. அதுவும் இல்ல, மிருஷா, இன் வெயின், வேஸ்ட் அப்படின்னார். இதி அகூர்வம் ரகஸ்தாபம் கதாச்சித் சுசமாஹிதா. கதாச்சித் ஒரு சமயம், சுசமாஹிதா, நான் என்ன செல்ஃப் கண்ட்ரோல், ஐ ஹவ் கம்போஸ்ட் மை செல்ஃப், என்னை கம்போஸ் பண்ணிட்டு ரெக்கலெக்ட் பண்ணிட்ட உடனே நான் என்ன பண்ணேன், ரகஹா தாபம், எனக்கு தனிமையில யாரும் இல்லாத போது என் மனசை மிகவும் வாட்டின்னு இருக்கிறத நான் என்ன பண்ணேன், தாபம் அகூர்வம், பశ్చాத்தாபம், மனசுல ஒரு கஷ்டத்தை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால என்ன ஆயிடுச்சு, ராஜ்யம் பாப தத பாண்டுகு பலவான் பீஷ்ம சம்மதா. சோ இதுக்கு நடுவில் அஸ்தினாபுரத்துல கதை நடக்கிறது. ராஜ்யம் பிராப தத பாண்டுகு, பாண்டுவுக்கு ராஜ்யம் பட்டம் கட்டுறாங்க. ஏன்னா பாண்டு வயசுக்கு வரான், பெரியவனான குழந்தையா இருக்கும்போது பண்ண முடியாது இல்லையா, அவன் ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது அந்த வயசுக்கு வரும்பொழுது திருதராஷ்டிரன் கண்ணு இல்லாதனால பீஷ்ம சம்மதா, பீஷ்மருடைய பர்மிஷன் பேர்ல, பீஷ்மர் தான் பட்டத்துக்கு வரமாட்டேன்ட்டாரு. அதனால இன்னைக்கு பீஷ்மாஷ்டமி வேற. சோ பீஷ்ம சம்மதா, பீஷ்மருடைய சம்மதத்தின் பேர்ல பாண்டு அந்த ராஜ்யத்தை ஆள்றான், ராஜ்யத்துல உட்காடுறான். அவனை பட்டாபிஷேகம் பண்றாங்க. ததா மம மனோஜாதம் பிரசன்னம் சுதகாரணாத். இவ்வளவு தூரம் நான் என்ன ரிகலெக்ட் பண்ணிட்டு நான் பண்றது தப்பு, நான் பண்ணினதெல்லாம் ஒரு மோகாந்த காலத்துல விழுந்துட்டேன்னு நினைச்சுட்டு இருந்தா கூட, கொஞ்சம் கொஞ்சமா ரகசியமா நான் கஷ்டப்பட்டு இருந்தேன்னா கூட, மனசுல இது நான் என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு கஷ்டப்பட்டு இருந்தேன்னா கூட, பீஷ்மர் சொல்லி பாண்டு ராஜ்யத்துல உட்காந்துட்டான்னு கேட்ட உடனே எனக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க, ததா மம மனோஜாதம் பிரசன்னம் சுதகாரணாத். என்னுடைய பையன் ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் ஆயிருக்கான், அவன் ராஜாவா உட்கார்ந்துருக்கான்னு கேட்டு தெரிஞ்சிருந்து நான் நினைச்சிருந்து பிரசன்னம் ஜாதம், என் மனசு என்ன ஆயிடுது,
பிரசன்னம் ஜாத, நீ மனசு ரொம்ப பிரசன்னமாக ஆயிடுத்து அப்படின்னார். குந்தி மாதிரி சுரூபேத்வே பாரிய தஸ்ய பபூது, அவனுக்கு 2 அழகான மனைவிகள் குந்தி மாதிரின்னு. அப்ப என்ன எடுத்துன்னார், சூரசேன சுதா குந்தி மதுரராஜ சுதாபரா. சூரசேன குந்தி சூரசேனன்ற ராஜாவோட பெண்ணு, மதுர தேசத்து ராஜாவோட பெண்ணு மாதிரி, அதனால அவளுக்கு பேரு. அவ என்ன எடுத்து ச சாபம் துஜத பிராப்திய காமினி துவய சம்யுதா, அவனுக்கு ஒரு பிராமணன் இருந்து ஒரு சாபம் வந்தது. அதனால என்ன எடுத்து பாண்டூர் நிர்வேதம் ஆபன்னஹா தியக்வா ராஜ்யம் வனங்கதா. அதாவது பாண்டுவுக்கு இந்த ஒரு ரிஷி தேர்ந்து சாபம், 2 அழகான மனைவி கிடைச்சா கூட ரிஷி தேர்ந்து சாபத்தினால என்ன எடுத்து நிர்வேதம் ஆபன்னஹா, மனசு அவனுக்கு வருத்தத்தை அடைஞ்சது. அதாவது அவன் ஒரு மாதிரி டிஜெக்டட் ஆயிட்டான். நிர்வேதம் ஆபன்னஹா வனம் கதா, காட்டுக்கு போயிட்டான். ததா மாம் ஆபிஷச்சோகா சுத்வா புத்திரம் வனே ஸ்திதம், நானே காட்டுலதான் இருக்கிறவன், காட்டுவாசி வனவாசி தான், இருந்தாலும் என்னுடைய மகன் இந்த மாதிரி காட்டுக்கு போயிட்டான், மனசுக்கு இந்த மாதிரி ஒரு சாபத்தினால அந்த சாபத்தை ஃபேஸ் பண்ண முடியாம காட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு நினைச்ச உடனே சோகம் எனக்கு என்ன எடுத்து, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் என்று என்னுடைய மனசை ஒரு சோகம் பிடிக்கிறது. கதோகம் தத்ர எத்ராசு பாரியாபியாம் சகசம்சிதா. சோ அவனை பார்க்கணும்னு கதோகம், அவன் எந்த இடத்துல தன்னுடைய மனைவிகளோட இருக்கானோ அந்த இடத்துக்கு நான் அவனை போய் பார்க்கறதுக்காக அவனை போய் சேர்ந்தேன்னு. இந்த கதைகள்லாம் மகாபாரதியோ வேற இடங்கள்லயோ இல்லை. தாம் ஆஸ்வாசிய வனே பாண்டும் புனப்பிராப்தோ கஜாஹ்வயே. சோ அவனுக்கு பாண்டுவுக்கு ஒரு தேர்தல் சொல்லிவிட்டு ஆஸ்வாசி அவனை தேற்றி விட்டு புனப்பிராப்தோ கஜாஹ்வயே, கஜாஹ்வயம்னாக்கா ஹஸ்தினாபுரத்துக்கு சேர்ந்தேன். திருதராஷ்டிரம் சமாபாஷ்ய சியாகமம் பிரம்மஜா தட்டே. திருதராஷ்டிரம் சமாபாஷ்ய, திருதராஷ்டிரனோட பேசிட்டு ஆகமம் பிரம்மஜா தட்டே, பிரம்மஜானா இந்த சரஸ்வதி நதி, அந்த சரஸ்வதி நதி கரைக்கு அதாவது என்னுடைய ஆசிரமத்துக்கு சேர்ந்தேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, கஷேத்ரஜான் பஞ்சபுத்திரான் சகா சமுத்பாத்திய வனாசிரமே தர்மதோ வாயுத்த சக்கராத் அஸ்விபியாம் பஞ்ச பாண்டவான். சோ பாண்டு என்ன பண்ணான், கஷேத்ரஜான் இப்ப திருதராஷ்டிரன் பாண்டுலாம் எப்படி பிறந்திருக்காங்களோ அதே மாதிரி பாண்டுவுக்கு 5 குழந்தைகள் பிறந்தது. அதாவது தர்மதா, வாயுதா, இந்த தேவதைகள்லாம், சக்கராத், அஸ்விபியாம், இந்த மாதிரி 5 பேர்ல இருந்து குழந்தை பிறந்தது. யுதிஷ்டிரோ பீமசேனஹா ததைவ அர்ஜுன இத்யபி குந்தி புத்திரா சமாக்கியாதாக தர்மானில சுரேஷஜாக. சோ யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் அப்படின்னு குந்தியனுடைய புத்திரர்களுக்கு பேரு. தர்ம, அனில, வாயு, தர்மன தர்மராஜா, சுரேஷஜாக தேவர்களுக்கு அரசனான இந்திரன். நகுல சகதேவச்ச மதுரராஜ சுதாசுதோ, மாதிரியினுடைய சுதனர் நகுலன். கதாச்சித்து ரகோ மாதிரி சமாலிக்ய மகீபதி மிருதசாபாத்து முனிபிகி சம்ஸ்கிருதோ ஹுதமுங் முகே. அவனுடைய சாபமே அதுதான், யாரையும் சேர முடியாதுங்கிறது. ஒரு சமயம் வேகம் தாங்காம என்ன பண்றான், மாதிரியும் சமாலிங்க, மாதிரி அணையறான், செத்து போயிடுறான். அங்கேயே அவனுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கிறது. மாதிரி தத்திர சதி பூத்வா பிரவிஷ்டா பத்தினாசக, தன்னாலதானே இது நடந்ததுன்னு என்ன பண்ணா, சதி பூத்வா, அவ சதி ஆயிட்டா, பிரவிஷ்டா அதாவது பத்தியோட சிதையில அவளும் நுழைஞ்சிடறான். சிதா புத்திரயுதா குந்தி ஜுவலிதே ஜாத வேதசி. புத்திரயுதா குந்தி, சோ குந்தி என்ன பண்ணா, தன்னுடைய குழந்தைகள், மாதிரியோட குழந்தைகள் 2 பேரையும் சேர்ந்து குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்போட அங்க குந்தி அங்க நிக்கிறா. திடீர் நெருப்ப பார்த்துட்டு இருக்கா. முனையகா சுத்த சம்யுக்தாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த குழந்தைகள் பாண்டுவோட குழந்தைகள், இந்த குழந்தைகள் வளரணும், பெரியவாளாகணும், இவா படிக்கணும், இதெல்லாம் இருக்கு, வில்வித்தைகள் இதெல்லாம் கத்துக்கணும், தனுர்வேதம் இது எல்லாத்தையும். அதனால என்ன பண்றா, அப்ப அந்த இடத்துல முனையகா முனிவர்கள், அங்க காட்டுல பாண்டு எந்த முனிவர்களுக்கு நடுவுல இருந்தானோ, சுத சம்யுக்தாம் சூரசேன சுதாம் ததா துக்கிதாம் பதிஹீனாம் தாம் ஆனின்யுகோ கஜப்சாக்வயே. அதனால என்ன பண்ணாங்க, சுத சம்யுக்தாம் குழந்தைகளோட 5 குழந்தைகளோட இருக்கிற குந்தி, சூரசேன சுதாம், துக்கிதாம் தனியா இந்த இவ்வளவு குழந்தைகளை வச்சு எப்படி இருக்க போறோம், எப்படி படிக்க வைக்க போறோம், யார்கிட்ட அப்படின்னு நினைக்கின்ற பதிஹீனாம் தாம் ஆனின்யுகோ, அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். முனிவர்கள் அனைவரும் அவளை ஹஸ்தினாபுரத்துக்கு அழைச்சின்னு வராங்க. சமர்ப்பித்தாது பீஷ்மாய விதுராய மகாத்மனே. அப்ப இந்த இடத்துல பாண்டுவோட குழந்தைகள் தெரியும் இல்லையா, குந்தி பாண்டுவோட வயசு,
அதனால யுதிஷ்டிராஜ பீஷ்மாய விதுராய, பீஷ்மர் விதுரர். ஏன்னா பீஷ்மரும் பாண்டுவுக்கு வந்து பிராத்தா, விதுரரும் பிராத்தா. அதனால பீஷ்மாய விதுராய மகாத்மனே சமர்ப்பிதா. பீஷ்மருங்கிறவர் நேர் பிராத்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா விசித்திர வீரியனோட இவ அப்பாவோட அவர் பிரதர், விதுரன் டைரக்ட் பிரதர். சோ அதனால என்ன எடுத்து பீஷ்மர் பெரியப்பா. சோ பீஷ்மாய விதுராய மகாத்மனே ஸ்ருத்வாஹம் சுகதுக்காபியாம் பீடிதஸ்து பராத்மபிஹி. இப்ப இந்த இடத்துல இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன எடுத்து ஸ்ருத்வா, இதை கேட்டு இப்ப எனக்கு என்ன எடுத்து ஸ்ருத்வாஹம் சுக துக்காபியாம். சோ குழந்தை பிறந்ததுங்கிறது சுகம், இவா இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்கிறது துக்கம். சுக துக்காபியாம் பீடிதஸ்து சம்ம பராத்மபிஹி. பொறுத்தியாருடைய இது பராத்மபிஹி, இது எனக்கு தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் அதை கேட்டு அதனால எனக்கு என்ன எடுத்து அகம் சுகதுக்காபியாம் பீடிதா பீஷ்மேன பாலிதா புத்திராக பாண்டோருக்கு விசிந்திய. பாண்டுவனுடைய குழந்தைகள் என்று அவர்களை நினைத்து கன்சிடர் செய்து பீஷ்மேன பாலிதாக, பீஷ்மராலே அவர்கள் நன்கு போஷிக்கப்பட்டார்கள். விதுரேன ததா பிரீத்தியா திருதராஷ்டிரேன தீமதா. அதே மாதிரிதான் விதுரனும் பாண்டுவின் குழந்தைகள்னு தான் அவளை வந்து கவனிச்சுட்டு இது பண்ணார், கேர் பண்ணார். திருதராஷ்டிரனும் அதே ஆங்கிள் தான் he also dealt with. சோ பீஷ்மர், விதுரன், திருதராஷ்டிரன் மூணு பேருமே பாண்டுவின் குழந்தைகள்னு அவர்கள்ட்ட ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் தான் இருக்காங்க. துரியோதனாதயா தஸ்ய புத்திராக ஏ தஸ்ய புத்திராக, திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் துரியோதனாதயா ஏ குரூர மானசாக, அவர்களுக்கு இந்த மாதிரியான அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிற ஒரு இது இல்ல, ஒரு மென்டாலிட்டி இல்ல. குரூர மானசாக, they are cruel minded. ஏகத்திர வியாசரே சொல்றார், ஏகத்திர ஸ்திதி மாபன்னா விரோதம் சக்ரூர் ஆபத்தம். இப்ப என்ன எடுத்து ஏகத்திர ஸ்திதி மாபன்னாக, பாண்டுவனுடைய குழந்தைகளும் திருதராஷ்டிரனுடைய குழந்தைகளும் ஏகத்திர ஸ்திதி மாபன்னாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால விரோதம் சக்ரு, துரியோதனாதிகள் டெவலப்ட் ஃபீலிங் ஆஃப் எனிமிட்டி டுவர்ட்ஸ் இந்த பாண்டுவோட பசங்க. துரோணாச்சாரியஸ்து சம்பிராப்தா தத்திர பீஷ்மேன மானிதா. இந்த சமயத்துல இது ஆக்சுவலா ஒரிஜினலா இவாளை வச்சு, இது மகாபாரத கதை இல்ல, கிருப்பரை வச்சு அவர்களுக்கு தனுர்வேத வித்தியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அட்வான்ஸ்டு இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னா அது முடியலன்னும் போது துரோணாச்சாரியர் வரார். அந்த உடனே துரோணாச்சாரியருடைய திறமையை அறிஞ்சு பீஷ்மர் என்ன பண்றார், இவாளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது துரியோதனாதிகளுக்கும் பாண்டுவோட பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு மானிதாக கௌரவிக்கப்பட்டு மிகுந்த மரியாதையுடன் அவர் என்ன பண்ணார், துரோணாச்சாரியஸ்து சம்பிராப்தா தத்திர பீஷ்மேன மானிதா, அவர்களாலே பீஷ்மராலே கௌரவிக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு அவர் வர வைக்கப்பட்டார். அத்தியாபனாய புத்திரானாம் புரே தஸ்மின் நிவாசிதா. புத்திரானாம் அத்தியாபனாய, இந்த குழந்தைகளுக்கு இந்த பசங்களுக்கு அத்தியாபனாய டீச் பண்றதுக்காக புரே தஸ்மின் நிவாசிதா, he was retained in the city. அந்த சிட்டியில புரே நிவாசிதா வசிக்கும்படி செய்யப்பட்டார். சோ நீங்க இந்த ஊர்லயே இருந்திருக்கோம், உங்களுக்கு வீடு தரேன், எல்லா வசதியும் தரேன், இங்கேயே இருந்திருக்கோம், இவாளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு தஸ்மின் புரே நிவாசிதா, நிவாசிதா காசல் ஃபார்ம், வசிக்கும்படி செய்திக்கப்பட்டார். அங்க அவரை ரீடைன் பண்ணாங்க. கர்ணஹா குந்தியா பரித்யக்தா ஜாத்தமாத்திர சிசுரியதா சூதேன பாலிதோ நத்யாம் பிராப்தச்ச அதிரதேனஹ. சோ கர்ணஹா குந்தியா பரித்யக்தா ஜாத்தமாத்திரஹா, பிறந்த உடனே குந்தி என்ன பண்ணிட்டா, கர்ணனை விட்டுட்டா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்கிறதுனால. சூதேன பாலிதா நத்யாம், சூதேன் அந்த இது இருக்கு, அதிரதேன சூதேன, அதிரதன்ற ஒரு பேரோட்டி, அவனாலே பாலிதா. துரியோதன பிரியஸ்டாபூத் கர்ணஹா சூரதமஸ்ததா, கர்ணன் துரியோதனனுக்கு ரொம்ப பிரியமாவும் ஆயிட்டான். சூரதமஹா, he is very valorous. பரஸ்பரம் விரோதோபூத் பீம துரியோதனாதிஷு, பீம துரியோதனங்களுக்கு நடுவுல பரஸ்பரம் விரோதோபூத், அவர்களுக்கு நடுவுல. திருதராஷ்டிரஸ்து சஞ்சிந்திய கிளேசம் புத்திரேஷு தேசுச்ச, தேசு புத்திரேஷு கிளேசம் சஞ்சித்திய, அவர்களுக்கு நடுவுல கிளேசம் கஷ்டம் இருக்கிறத பார்த்துட்டு, மன கிளேசம் இருக்கிறத பார்த்துட்டு திருதராஷ்டிரன் அதை யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னாக்க, நிவாசம் கல்பயாமாச பாண்டவானாம் மகாத்மனாம் விரோத சமனாயைவ நகரே வாரணாவதே. இப்ப என்ன எடுத்து இதே மாதிரி சண்டை போயிட்டே இருந்ததுன்னாக்க நல்லா இருக்காது அப்படின்ட்டு திருதராஷ்டிரன் யோசிச்சு என்ன பண்றான்,
திருதராஷ்டிரசு சஞ்சிந்திய கிளேசம் புத்திரேஷு தேசிச்ச, தன்னுடைய குழந்தைகள் பாண்டு குழந்தைகள் இவா 2 பேருக்கு நடுவில் இருக்கிற கிளேசத்தை பார்த்துட்டு பாண்டவானாம் மகாத்மனாம் நிவாசம் கல்பயாமாச விரோத சமனாய, அவர்களுக்கு நடுவில் இருக்கிற விரோதத்தை குறைக்கிறதுக்காக, பக்கத்துல இருக்கிறதுனால தானே இவாளுக்கு எனிமிட்டி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, பிரிஞ்சு தனியா இருந்தாங்கன்னா அந்த எனிமிட்டி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வாரணாவதம்ங்கிற நகரத்துல அவளுக்கு என்ன பண்றான், ஸ்டேக்கு ஏற்பாடு பண்றான். துரியோதனேன தத்ரைவ துரோகாத் ஜது கிரகாணிவை காரிதானிச்ச திவ்யானி ரேஷ்யமித்ரம் புரோச்சனம். ஆனா துரியோதனன் என்ன பண்ணான்னா, திருதராஷ்டிரன்றா இப்ப ராஜாவா இருந்துட்டு இருக்கிறது, அதாவது கேரக்டர் எந்த இது ரீஜென்ட் ராஜாவா இருந்துட்டு இருக்கிறது திருதராஷ்டிரன் பார்த்துட்டு இருக்கிறது. சோ அவனுடைய புள்ள துரியோதனன் அவன் என்ன பண்ணா, இவர்கள் அந்த இடத்துலயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தத்ரைவ துரோகாத் ஒரு ஸ்டெல்த்லி ஜது கிரகாணி அரக்கு மாளிகையை கட்டுறான். ஜது கிரகாணிவை காரிதானிச்ச திவ்யானி ரேஷ்யமித்ரம் புரோச்சனம், தன்னுடைய நண்பனான புரோச்சனன்றவனை அனுப்பிச்சு அந்த அரக்கு மாளிகை ஒன்ன கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றான். அரக்கு மாளிகைகள் ஏன்னா இவ எல்லாம் தங்கத்துக்கு நிறைய தனித்தனியா இருக்கணும், பிளஸ் இதெல்லாம் ஒண்ணுமோ இல்லையோ பல குவார்டர்ஸ். ஸ்ருத்வா ஜதுகுருகே தக்தான் பாண்டவான் பிருத்தையா யுதான். இப்ப இந்த இடத்துல என்ன எடுத்து அரக்கு மாளிகையை எரிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். அரக்கு மாளிகை எரிஞ்சு போச்சு. தக்தே வாரணாவதே பாண்டவா அப்படின்ற வதந்தி பரவி போச்சு. அதனால திருதராஷ்டிரனுக்கு அந்த கதை தெரியறது. ஸ்ருத்வா ஜதுகுருகே தக்தான் பாண்டவான் பிருத்தையா யுதான். குந்திக்கு பேரு பிருத்தான்னு பேரு. பிருதையுடன் சேர்ந்து ஜதுகுருகே அந்த அரக்கு மாளிகையில அவ போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பௌத்திரபாவான் முனிஸ்ரேஷ்ட மக்னோகம் வியசனார்னவே. பௌத்திரபாவான் இப்ப இவர்கள் என்ன ஆயிடுது, என்னுடைய பையன் பாண்டுவோட பசங்க பாண்டவர்கள் எனக்கு பௌத்திரர்கள் ஆயிட்டாங்க இல்லையா. பௌத்திரபாவா மக்னோகம் வியசனார்னவே, நான் என்ன பண்ணேன், துக்க கடல்ல மூழ்கிற மாதிரி ஆயிட்டு நான் அந்த துக்க கடல்ல விழுந்தேன் இப்படின்னு தன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, தான் எப்படி இருக்கோம், தான் ஒரு பெரிய ரிஷியா இருந்தாலும் முனிவரா இருந்தாலும் எல்லாருக்கும் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறார். ஜனமேஜயன் கேட்டான் இல்லையா, ஏன் இவ்வளவு பெரியவாள்லாம் கூட மாயையினால ஆட்படுறான்ட்டு அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கார். இந்த பாசம்ங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது கண்ணை மறைக்கிறதுனால இந்த மாதிரி ஆறுதுங்கிறது மேல என்ன இருக்குங்கிறது அடுத்ததுல பார்க்கலாம்.